அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை ஜமாதுல் ஆஹிர் மாதத்திலே முதலாவது திங்கட்கிழமை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ். சலவாத்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ரவுதா செல்வி எத்தி வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய அனைவருடைய துவா சலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எத்தி வைக்கிறோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே நான் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே சங்கமிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மதீனாவிலே பஸ் விபத்திலே பலியான ஷஹீதான 42 பேர்களுடைய கண்ணீர் மலையோடு ஜன்னத்துல் பக்கீலே நல்லடக்கம் செய்யப்பட்டதை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இடையே கடைசியும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் ஜன்னத்துல் பக்கீலே அடங்கக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஸதகல்லாஹுல் அலீம். وكان بنا صلى الله عليه وسلم بين منبر والبيت منبر روضة من رياض الجنة وكما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியவள் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையினால மதீனாவிலே நாம் எல்லாம் அறிவோம். உலகத்தையே மிகப்பெரிய சோகத்து மலையிலே நாம் எல்லாம் ஆன ஒரு விபத்து, பஸ் விபத்து. 42 பேர் ஷஹீதாக்கப்பட்ட அந்த விபத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா நம்ம எல்லாம் அறிந்தோம். அதை நல்லடக்கம் ஜன்னத்துல் பக்கீல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீரோடு அந்த மையத்தை கொண்டு போய் ஜன்னத்துல் பக்கீல அல்லாஹ் நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து விட்டதை பார்த்து நாம் எல்லாம் மிகவும் ஆவலான அந்த சந்தோஷம், அந்த உலகமெல்லாம் சந்தோஷம் மகிழ்கிறது. அல்லாகவே அந்த பாக்கியம் ரவுதா ஷெரீஃபில் அடங்கக்கூடிய பாக்கியம். அந்த ரவுதா ஷெரீஃபில் அவ்வளோ பெரிய ஒரு சிறப்புமிக்க அந்த ரவுதா ஷெரீஃபு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாம்பையின பைத்தி மெம்பரி ரோதத்தும் ரியால் ஜன்னா, என்னுடைய வீட்டுக்கும் மெம்பருக்கும் அருகாமல் கூடிய அந்த இடம் சுவன பூங்கா என்று அறிவித்த அந்த இடம். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் நேசித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அடங்கியிருக்கக்கூடிய அந்த சிறப்பான சுவர்க்கம், உலகத்திலேயே சுவர்க்கமான அந்த பூமி ஜன்னத்துல் பக்கி. அல்லாஹ் நாம் எல்லாம் அங்கே போய் பார்க்கக்கூடிய ஒரு சௌபாக்கியம் அல்லாஹ் நமக்கு வழங்கினான். இன்னும் அடிக்கடி போகக்கூடிய பாக்கியம், அச்சோடு செய்யக்கூடிய பாக்கியம், உம்ராவுடைய பாக்கியம் உலகம் முஸ்லிம் எல்லோரும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லோரும் சென்று கொண்டே இருக்கணும், போய்கொண்டே இருக்கின்றார். லட்சக்கணக்கான மக்கள் போகின்றார்கள், வருகின்றார்கள், உம்ராவுக்கு போகின்றார், அஜுக்கு போகின்றார்கள். அங்கே செலவாத்து எத்தி வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். போயிட்டே இருப்போம். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு, மாரிய தொழுகைக்கு பிறகு எப்போதும் அங்கே போய்கொண்டே இருப்பாங்க. மெயினாக ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச உடனே அப்படியே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஜன்னத்துல் பக்கீக்கு சென்று சலாம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. கியாமத் நாள் வரையிலும் சலாம் துவா கிடைச்சி கொண்டே இருக்கும் அந்த பூமி. அப்படிப்பட்ட அழகான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அடங்கியிருக்கக்கூடிய பூமி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடங்கியிருக்கிற பூமி, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடங்கியிருக்கிற பூமி, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடங்கியிருக்கிற பூமி, உம்மஹாத்துல் மூமினீன் என்று சொல்லக்கூடிய நம்ம ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மக, அது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இதெல்லாம் அடங்கியிருக்கக்கூடிய பரிசுத்தமான உம்மஹாத்துல் மூமின் அடங்கியிருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் பக்கி. முதலாவது அன்சாரி தோழர் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதல் நபர் அன்சாரி தோழர் அஸ்ஹைபுனு சுரா என்று சொல்லக்கூடிய முதலாவது அன்சாரி தோழர் தான் முதலாவது ஜன்னத்துல் பக்கியில அடக்கப்பட்டதாக வரலாறு குறிப்பிடுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஜன்னத்துல் பக்கியில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சுஹதாக்களை இந்தியாவிலிருந்து போன, ஹைதராபாத்லேருந்து போன
விபத்துக்கு ஆளான 42 பேர் ஷஹீதான அவங்களுடைய அந்த அடக்கம் நல்லடக்கம் கியாமத் நாள் வரையிலேயும் அந்த சலவாத்தும் சலாமும் அந்த சொர்க்க பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்ததே, அது துவா கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்ததே, அது நாமெல்லாம் பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது சகோதரர்களே. குல்லு நஃப்ஸு தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்து சுவைத்தே தீரும். ஆனால் பிறப்பு இறப்பு அல்லாஹ் எழுதி விட்டான். ஆனால் அவங்களுடைய இறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் பக்கீல எழுதியிருக்கிறானே. எல்லாங்கேயும் ஒரு நம்ம இறப்பு, எத்தனை பேர்த்துக்கு இறப்புகள், விமானத்தில் வெடிக்கின்றார்கள், பஸ்ஸில் வெடிக்கின்றார்கள், ஆக்சிடென்ட் ஆகிறது, எத்தனை உயிர்கள் பறிக்கப்படுகிறது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லையே. ஆனால் ஜன்னத்துல் பக்கீல அடங்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் அவங்களுடைய அந்த ஜீவித காலத்திலேயே அவங்க துவா செய்து கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு மோமினாத் முஸ்லிமாத், மோமினான முஸ்லிமான அனைவருக்கும் அல்லாஹ்வே மன்னித்து அருள்புரிவாயாக, சாந்தி சமானத்தை வழங்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமாக தஹஜ்ஜுத் நேரம் முடிஞ்ச தஹஜ்ஜுத் வேலைகளில், சுபூத் நேரங்களில் வேலைகளில் அவங்க போய் அவங்க துவா செய்யக்கூடிய மிக பிரியமான இடம்தான் ஜன்னத்துல் பக்கி. அந்த துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அந்த துவா, நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும், போகக்கூடியவங்க மறுபடியும் போகணும், போகாதவங்களுக்கு கண்டிப்பாக எல்லோருக்கும் போகக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா தர வேண்டும். எல்லோரும் நியத்து வைங்க, அந்த ஜன்னத்துல் பக்கி பார்க்கறதுக்குடைய அந்த சலான் சொல்லக்கூடிய பாக்கியம், போகக்கூடிய பாக்கியம், ஹஜ்ஜுடைய பாக்கியம், உம்ராவுடைய பாக்கியம், அல்லாஹ்வே எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். ஏராளமான மக்கள் துவா செய்ய சொன்னாங்க. அந்த துவாவெல்லாம் நம்மெல்லாம் செய்து வந்திருக்கிறோம். ஆனால் அங்கே அந்த இடத்த பார்த்தாலே சூனம்தான். உள்ளே போனால அழகான ஒரு ரம்மியமான மனதுக்கே ஒரு சந்தோஷமாக சொர்க்கத்தில் போன மாதிரியே உள்ள அழகான ஒரு பிரமிப்பு, அழகான ஒரு அல்லாஹ் ஜல்லஷானுடைய சாந்தி சமாதானம் அந்த ஜன்னத்துல் பக்கீல அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குகிறார். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க நல்ல ஒரு கபரடக்கம் அல்லாஹ் நடத்தி விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க எல்லா பாவங்களையும் மன்னித்து அவங்களை விட்டு சென்ற அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு சபரன் ஜமீலான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வழங்கி, அல்லாஹ்வே அந்த பாக்கியம் ஜன்னத்தில் பக்கீல அடையக்கூடிய எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஏராளமான மக்களுக்கு அந்த உம்ராவுடைய பாக்கியம், ஹஜ்ஜுடைய பாக்கியத்துக்காக வேண்டி வரக்கூடிய வருஷங்கள்லாம் போகக்கூடியவங்களாம் நியத்து செஞ்சுருக்காங்க. அல்லாஹ் நல்ல முறையிலே சென்று வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஏராளமான மக்கள் துஆ செய்ய சொல்லிக்கிறார். அல்லாஹ்வே இந்த பனியின் காலமாக ஏராளமான மக்களுக்கு காய்ச்சல்கள், அது மாதிரி வைரஸ் நோய்கள், அது மாதிரி சளி, இருமல், மேல்கை வலி எல்லாம் கொண்டு எல்லா விதமான சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிறார்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லோருடைய நோயை குணமாக்கி ஆரோக்கியத்தை வழங்கி ஒழுங்கு அனுசரிக்கக்கூடியவர்களாக தக்வாதாரிகளாக அல்லாஹ் நாம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.